வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திருச்சி கோட்டத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுவும் மதுரை கோட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய பொறியியல் பணி காரணமாக ஒரு முக்கியமான ரயிலானது மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கிறது. அது எந்த ரயில், என்னைக்கு அந்த மாற்றம் செய்யப்பட இருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ஒரு ரயில் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. தினசரி அந்த ரயில் புறப்பட்டு செல்கிறது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். செங்கோட்டையில் இருந்து ட்ரெயின் நம்பர் 16848 அப்படிங்கிற நம்பரில் தினமுமே காலையில் 6:55 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது செங்கோட்டையிலிருந்து விருதுநகர் வரைக்கும் வந்துட்டு, விருதுநகரில் இருந்து திருமங்கலம், மதுரை, திண்டுக்கலுக்கு அப்புறம் மணப்பாறை, திருச்சி, இப்படி போய் அங்கிருந்து தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக மயிலாடுதுறை வரைக்கும் செல்லும். இது வழக்கமான அட்டவணை தான். ஆனால் இதில் ஒரு மாற்றத்தை செஞ்சு ரயில்வே நிர்வாகமானது உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அது என்ன மாற்றம் அப்படின்னா, நாளைக்கு இந்த ரயில் திண்டுக்கலுக்கும் வராது, மதுரைக்கும் வராது, திருச்சிக்கும் வராது. அப்படின்னா எந்த பாதையில் இயக்கப்பட இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காலையில் 6:55 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது டைரெக்டாக விருதுநகர் வரைக்கும் வந்துடும். விருதுநகரில் இருந்து இந்த ரயில் அருப்புக்கோட்டை, காரைக்குடி வழியாக, மானாமதுரை, காரைக்குடி வழியாக அங்கே இருந்து புதுக்கோட்டை போய் புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி வரைக்கும் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இப்படி இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலின் மூலமாக நாளை ஒரு நாளைக்கு இந்த காரைக்குடி, மானாமதுரை, புதுக்கோட்டை இந்த பகுதிகளிலிருந்து டைரெக்டாக மயிலாடுதுறை செல்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. ஏன்னா வழக்கமாக தினசரி ரயில் அப்படிங்கிறது காரைக்குடியிலிருந்து மயிலாடுதுறைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. காரைக்குடியிலிருந்து மயிலாடுதுறைக்கு இயங்கக்கூடிய ரயில் காரைக்குடியில் இருந்து இல்லை, ராமேஸ்வரத்தில் இருந்து இப்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் மூலமாக மயிலாடுதுறை வரைக்கும் செல்லலாம். ஆனால் திருச்சிக்கு அந்த ரயிலில் செல்ல முடியாது. ஆனால் நாளைக்கு இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலின் மூலமாக, அதுவும் மாற்றுப்பாதையில் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலின் மூலமாக நிச்சயமாக காரைக்குடியிலிருந்து திருச்சிக்கும் போக முடியும், மயிலாடுதுறைக்கும் போக முடியும், தஞ்சாவூருக்கும் போக முடியும். அதுவும் காலை நேர ரயிலாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ மற்ற ரயில்கள் எல்லாம் மாலையில் இயக்கப்படக்கூடிய ரயில்களாக இருக்கிறது. இது நாளைக்கு ஒரு நாளைக்கு மாற்றுப்பாதையில் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலின் மூலமாக காலை நேரத்தில் காரைக்குடியிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் ஒரு அவசர தகவலாக கருதி நீங்கள் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு காரைக்குடி, புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மயிலாடுதுறை செல்பவர்களுக்கு ஒரு ரயில் இருக்கிறது அப்படிங்கிற தகவல், அதுவும் நாளைக்கே இருக்கிறது அப்படிங்கிற தகவல் உடனடியாக அவர்களுக்கு தெரிய வந்தால்தான் நிச்சயமாக அந்த ரயிலை அவர்கள் பயன்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல், இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண வேண்டியது அவசியமாகிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.